ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல Vivo Y28s 5G மொபைல் இன்னைக்கு அமேசான் ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலோட பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் ரெண்டு கலர் வேரியன்ட், ரெண்டு பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பேஸ் 14,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 14,000 ரூபாய்க்கு ஒரு டீசென்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் உங்களுக்கு நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ், நிறைய மியூசிக் கேட்கறதா இருக்கட்டும், நல்ல ஒரு டிஸ்பிளே அண்ட் நல்ல ஒரு சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், ஒரு அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஒரு 5G நெட்வொர்க் வேணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த Vivo Y28s இந்த மொபைல் நல்லாவே இருக்கும். சோ இந்த மொபைலை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Vivo Y28s பாக்ஸ். எப்பயும் போல Vivo பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் அண்ட் சாஃப்ட் கேஸ் இது மாதிரி விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 15 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Vivo Y28s அமேசான்ல தான் அபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைலை பொறுத்தல ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 4 120GB வேரியன்ட் ஒரு 14,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 6 120GB வேரியன்ட் ஒரு 15,500 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ரெண்டு கலர்ஸ் வேரியன்ட்ஸ், ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். உங்களுக்கு பேக் சைட்ல உங்களுக்கு Vivo பிராண்டிங்கோட பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த IQ Z லைட், சோ அந்த Vivo T3 லைட், அதே டிசைன் ஃபேக்டர் தான் இந்த மொபைலுக்கும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். முன்னாடி ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளேயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. சோ ஓவரால் இந்த போனை பொறுத்தளவு இந்த பட்ஜெட் செக்மெண்ட் ஏத்த மாதிரியும் அண்ட் நல்ல ஒரு கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ், நல்ல கேச்சிங் ஆஃப் கலர்ஸோடையும் இந்த Vivo Y28s ல டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 6.56 இன்ச் ஒரு HD பிளஸ் டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே, வாட்டர் டாப் நாச்சோட எடுத்து வந்திருக்காங்க. சோ இங்க ஸ்மூத்னஸ்க்கு 90th ஆஃபர் ஸ்ட்ரேட். சோ இங்க டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் பார்க்கும்போது 840 நிட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இங்க ஒரு HD பிளஸ் டிஸ்பிளே தான், ஆனா அது காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு இங்க 90th ஆஃபர் ஸ்ட்ரேட் எடுத்து வந்திருக்காங்க. ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. சோ தட் நீங்க எந்த ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு, எந்த ஒரு வீடியோஸ் பாக்குறாகட்டும் நல்லா இருக்கு. உங்களுக்கு கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே குட். ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போனோட டிஸ்பிளே எப்படி பிஹேவ் ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த Vivo Y28s லயும் டிஸ்பிளே இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது ஒரு 185 கிராம், திக்னஸ் 8.53 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14, அதுக்கு ஃப்ரண்ட் டச் OS 14 சப்போர்ட், LPDDR4 XRAM. இங்க ஸ்டோரேஜ்க்காக இங்க eMMC 5.1 தான் கொண்டு வந்திருக்காங்க. இங்க மெமரி கார்டு 1TB, IP64 ரேட்டிங், Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.4, சிங்கிள் ஸ்பீக்கர், 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, FM ரேடியோ. சோ இது மாதிரி ஒரு ரெகுலரான ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட தான் இந்த Vivo Y28s ல கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. பேட்டரி பாம்பு 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் சார்ஜர் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ தட் 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா ஒரு 1 day வரைக்கும் ஒரு மாடரேட் யூசருக்கு நல்ல பேட்டரி பேக்கப் ஓட வருதுன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைம் சென்சா 50 MP அண்ட் 2 MP டெப்த், ஃப்ரண்ட்ல 8 MP செல்ஃபி கேமரா. இங்க ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேப்ஸ், நைட் மோட் அண்ட் HDR வீடியோஸ் அண்ட் உங்களுக்கு HDR மோடும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி விஷயங்களும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஓவரால் இங்க 50 MP ஒரு சாம்சங் சென்சார், டே லைட்ல நல்லா இருக்கு, நைட் கண்டிஷன்ஸ்ல சுமாரா இருக்கு, இன்டோர்ல நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. கேமராவை பொறுத்தளவு செல்ஃபி கேமரா ஆவரேஜ் தான் இருக்கு. சோ தட் இங்க போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. ஓரளவுக்கு டீசென்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த கேமரா செக்மெண்ட்ல இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு கேமரா ஃபீல்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கும், அதோட அவுட்புட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மொபைலையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த Vivo Y28s கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு MediaTek Dimensity 6300 ஒரு 6nm ஆர்கிடெக்ட் 2.4 GHz கிளாக் சூட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தட் இந்த போனை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் தான் இந்த ப்ராசஸருக்கு இருக்கு. ஒரு டே டு டே லைஃப்ல நிறைய மல்டி டாஸ்கிங் பண்றாகட்டும், ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், நிறைய என்டர்டைன்மெண்ட் வீடியோ பாக்குற விஷயங்கள், ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்றாகட்டும், ஒரு போட்டோஸ் அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களுக்கு எல்லா விதத்திலையும் ஏத்த மாதிரி இந்த சிப்செட் நல்லா வடிவமைச்சிருக்காங்க. கேம்ஸ் பார்க்கும்போது ஆல் டைப் ஆஃப் கேம் பிளே பண்ணிக்கிற முடியும். ஆனா மீடியமான கிராபிக்ஸ் வச்சுதான் விளையாண்டுக்கிற முடியும். சோ இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அமைஞ்சிருக்கு இந்த ப்ராசஸர் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Vivo Y28s இந்த மொபைலை பொறுத்தளவு ரெண்டு கேச்சிங் ஆஃப் கலர்ஸ், ரெண்டு பேஸ் வேரியன்ட், ஸ்டார்டிங் பிரைஸ் 15,000 ரூபாய்க்கு உங்களுக்கு 5G நெட்வொர்க்கோட நீங்க இந்த மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். இங்க எக்ஸ்டெண்டபிளா உங்களுக்கு மெமரி கார்டும் 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இங்க IP64 ரேட்டிங் அண்ட் இங்க 90th ஆஃபர் ஸ்ட்ரேட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் நல்ல ஒரு டீசென்டான சிப்செட்டும் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் கேமராவோட அவுட்புட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த போன் இருக்கு. இந்த போன்
போனோட நெகட்டிவ்னு பார்க்கும்போது உங்களுக்கு டிஸ்பிளேல இன்னமும் வாட்டர் டாப்னாஸ் தான் இருக்கு. ஸோ சார்ஜிங்க்கு 15 வாட் நார்மலான பேசிக்கான சார்ஜிங் மெத்தட் தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது போக இங்க ஒரு HD பிளஸ் டிஸ்பிளே தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபுல் HD பிளஸ் கிடையாது. ஸோ இது மாதிரி ஒரு நெகட்டிவ் இந்த போன்ல இருக்கு. அது மாதிரி கேமராவும் நெகட்டிவ்னு இதுல சேர்த்துக்கலாம். அது போக இங்க 695 ஸ்னாப்டிராகன் 695க்கு ஈக்குவலான ஒரு சிப்செட் தான் இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் ஆனா இதெல்லாம் நம்ம ஒரு நெகட்டிவ்னு சொன்னா இதோட பிரைசிங் எல்லாம் பார்க்கும்போது ஒரு 14,000க்கு இன்னைக்கு மார்க்கெட்ல நிஜமாவே இன்னைக்கு விவோ Y28s ஒரு பெஸ்ட் மொபைல் மாதிரி தான் எனக்கு தோணுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பா நீங்க ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு செகண்டரி போன் வேணும், இல்ல உங்க பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ணணும், இது மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு ஒரு 5G நெட்வொர்க் கூட நீங்க ஒரு மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைல் நீங்க ஏத்த மாதிரி நீங்க தேடுற விதத்தில் எல்லா விதத்திலும் சூட் ஆகுற மாதிரி இந்த மொபைல் வடிவமைச்சிருக்காங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ Y28s இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.